ஜெகதீப் தன்கர் விஷயம் வந்து தமிழ்நாட்டை கடந்து ஜெகதீப் தன்கர் விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. திடீரென்று ஓரிரவுல வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே புகைச்சல் இருந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் பாஜகவுக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் இருந்துச்சுன்னா சொல்லப்படுது. நீங்க எப்படி அந்த விஷயம் பார்க்குறீங்க? தேர்ட் ரேட் ஃபெலோங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மோசமான மனிதனை வந்து உலகத்துல பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அதாவது ஒரு கவர்னரா இருந்து எப்படி அந்த கவர்னருடைய போஸ்டுக்கு வந்து என்னெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணாரு பெங்கால்ல. அவர் வந்து அப்புறம் டெம்ப்ளேட்டா மாறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அடுத்த ப்ரமோஷன் வந்துருச்சு, வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. வைஸ் பிரசிடென்டா இருந்து கொண்டு கூட அங்க இருக்கின்ற the way he was conducting the house, வரவன் போறவனையில சஸ்பெண்ட் பண்ணிட்டு யாரையுமே பேச விடாது, எதிர்கட்சியில இருந்து யாரையுமே பேச விடாத ஒரு நபராக இருந்து கொண்டு வாய்க்கு வந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு ஜுடிஷியரிக்கு எதிராக வாய்க்கு வந்து எங்க கொகோயை வச்சுட்டு நீங்க வந்து ஜுடிஷியரிக்கு எதிராக பேசலாமா? சபையில வந்து கொகோய் உட்கார்ந்து கொண்டு இருக்கான், அவனை வச்சுக்கொண்டு நீங்க வந்து எதிராக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சந்திரசூட் இருக்கிற டைம்ல ஒண்ணுமே பேசல. அதே நேரத்துல இப்ப சமீபமாக இந்த கவர்னர்ஸ் ரெஃபரன்ஸ் வந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு முன்னால இவர் இந்த கவர்னருடைய விஷயத்துல வந்து பேசின பேச்சுக்கு என்ன அடாவடித்தனங்க. எக்கேடோ கெட்டு போட்டுங்கிறேன், நல்லதுங்கிறேன். அதாவது அவங்களுக்குள்ளாலே அடிச்சு ஏதோ ஆயிருக்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுதான் நிலைமை. அண்ணாமலைக்கு வந்து அதே நிலைமை தானங்க இன்னைக்கு தனக்கருக்கம் வந்திருக்கிறது. அண்ணாமலை ஏதாவது தூக்கி போட்டாங்க? எவனோ ஒருத்தர் வெளியே இருக்கிறவன் சொல்லி தானே, அதிமுக இருக்கிறவன் சொன்னாங்க தூக்கி போட்டாங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கின்ற நபர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதையினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகத்தான் இந்த தன்கரும் அண்ணாமலையும் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதுதான் மோடியினுடைய பாஜக. அவர்களுக்கு யூஸ் பண்ற மட்டும் யூஸ் பண்ணி போட்டு கருவேல மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. இது அண்ணாமலை நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இன்னும் அடுத்து தன்கர் வர்றாரு. இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் முன்னாடி இருந்திருக்காரு, நீ வரத்தான் போறாங்க. வெங்கையா நாயுடுங்க, வெங்கையா நாயுடு பண்ணாத அடாவடித்தனமா சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது சபையில் இருக்கின்ற நபர்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பில் பாஸ் பண்றாருங்க. முக்கியமான பில்ல வந்து பாஸ் பண்றாரு. அவருக்கு என்ன நிலைமை இன்னைக்கு? சென்னையில உட்காந்து இருக்காரு. யாராச்சும் எத்தி பாக்குறாங்களா? யாராச்சும் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இதுதான் நிலைமை. யூஸ் அண்ட் த்ரோ இந்த ரெண்டு பேருடைய நீட். இது நாம பார்த்து இல்லைங்க, வாஜ்பாயினுடைய பாஜக அது பார்த்து கிடையாது, அத்வானியுடைய பாஜக அது பார்த்து கிடையாது. இதுதான் மோடியினுடைய பாஜக. இது தெரிஞ்ச இப்பளாச்சும் தெரிஞ்சா சரி, அவ்வளவுதான்.